welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல 10th standard social science geographyல இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ்ல த ஐலாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னெல்லாம் ஐலாண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதில் என்னெல்லாம் கேபிட்டல் எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கு, அதில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் மொத்தம் 2 முக்கியமான ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷத்வீப் ஐலாண்ட். ஸோ 2 முக்கியமான ஐலாண்ட் இருக்குது, அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்வீப். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல மொத்தம் 572 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல தான் லொக்கேட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட், அதாவது லக்ஷத்வீப்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 27 ஐலாண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்காங்கன்னா அரேபியன் சீல லொக்கேட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம மேப்ல வந்து ஏதாவது முக்கால்வாசி இருக்கும், பட் அதனால மேப்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம இந்தியன் மேப். ஸோ இதை நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, இதுதான் நம்ம இந்தியன் மேப். ஸோ இந்த இந்தியன் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அண்ட் அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஐலாண்ட் தான் லக்ஷத்வீப் ஐலாண்ட். இந்த ரீஜன், அதாவது இது இந்த சின்ன சின்னதா ஒரு லேண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஐலாண்ட்ஸ் தான். மொத்தம் 572 ஐலாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. அண்ட் லக்ஷத்வீப்ல ஐ திங்க் 27 பார்த்துருவோம். எஸ், 27 ஐலாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரேபியன் சீ, அதாவது லக்ஷத்வீப்ல இருக்கு. ஓகே, இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் எல்லாமே டெக்டானிக் அண்ட் வால்கானிக் ரீஜன். ஓகே, வால்கானிக் அப்படின்றது ஓகே வால்கனோஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். டெக்டானிக் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். இதான் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ். டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்றது நம்ம எர்த்தோட கிரஸ்டில் பெரிய பெரிய பீசஸ் வந்து இருக்கும். அந்த பீசஸ் எல்லாமே மேண்டலோட டாப் ரீஜியன்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரஸ்ட், மேண்டல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் நம்ம டெக்டானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அ பீஸ் ஆஃப் லேண்ட், அ பீஸ் ஆஃப் கிரஸ்ட் அப்படின்றதான் நம்மளோட டெக்டானிக். ஸோ இந்த ரீஜியன்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், லார்ஜ் பீஸாக இருக்கும். அது எல்லாமே மேண்டலோட டாப்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல, அதாவது அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய வால்கனோ என்ன அப்படின்னா பேரன் ஐலாண்ட். இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்னே ஒரு ஆக்டிவா இருக்கிற வால்கனோ வந்து பேரன் ஐலாண்ட். அந்த பேரன் ஐலாண்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் 572 ஐலாண்ட்ல அதுவும் ஒண்ணுதான் இந்த பேரன் ஐலாண்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு ஐலாண்டையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து ரொம்ப பரப்பளவு கொண்டது. அதில் சப்மரைன் மவுண்டெயின்ஸ்னா நம்மளோட சீ லெவல் பக்கத்துலேயே அந்த இதுலேயே தான் மவுண்டெயின்ஸும் இருக்கும். அண்ட் இந்த ஐலாண்ட் வந்து ஈக்குவேட்டருக்கு கிட்ட இருக்கிறதுனால இதோட கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் வெட்டாக தான் இருக்கும். வருஷம் பூரா அவங்களோட கிளைமேட் வந்து ஹாட் அண்ட் வெட்டாக இருக்குது. இப்போ நம்ம சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டோன்னா மே டைம் ஆர் மார்ச் எண்டு டு மே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே த்ரூ அவுட் த இயரில் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டாக தான் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியான காடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த என்டையர் குரூப் ஆஃப் ஐலாண்டை நம்ம 2ஆ பிரிக்கலாம். நார்த்தில் இருக்கிறத அந்தமான் அப்படின்னும் சவுத்தில் இருக்கிறத நிக்கோபார் அப்படின்னு. அந்த 572 ஐலாண்டை நார்த் பார்ட்டை அந்தமான் அண்ட் சவுத் பார்ட்டை நிக்கோபாரா பிரிச்சிருப்பாங்க.
ஓகே. இந்த ஐலேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இம்பார்ட்டன்ஸான கன்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பிட்டல், அதாவது அந்த ஐலேண்ட பார்த்துக்கக்கூடிய ஒரு கேப்பிட்டல் என்ன அப்படின்னா, போர்ட் பிளேர். இம்பார்ட்டன்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி சேனல் அப்படின்றது இருக்கு. இந்த 10 டிகிரி சேனல்ன்றது அந்தமான் குரூப்பையும், நிக்கோபார் குரூப்பையும் பிரிக்கிறது யாரு அப்படின்னா, இந்த 10 டிகிரி சேனல் தான். அண்ட் சதர்ன் மோஸ்ட் டிப் இந்திரா பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஏன்னா நார்த் சைடு நம்ம அந்தமான்னு சொல்றோம், சவுத் சைடுல நம்ம நிக்கோபார்னு சொல்றோம். அந்த நிக்கோபார்ல சதர்ன் மோஸ்ட் டிப் பாயிண்ட் தான் இந்திரா பாயிண்ட். ஓகே, இவ்வளோதான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷத்வீப் ஐலாண்ட். லக்ஷத்வீப் ஐலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ் இருக்கும். கோரல் அப்படின்றது ஒரு ஹார்ட் ஸ்டோன் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து சீயோட சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதோட பிக்சர் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே தான் நம்ம கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க, கோரல் ரீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோரல் ரீவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதான் இந்த லக்ஷத்வீப் ஐலாண்ட். நம்ம இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல தான் இது வந்து இருக்கும். இதோட கவர் பண்ற ஏரியா என்னன்னா 32 கிலோமீட்டர் ஸ்கொயர். அண்ட் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் யாரு? கவாரெட்டி. கவாரெட்டி இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். அண்ட் லக்ஷத்வீப் ஐலாண்டையும் மால்தீவ் ஐலாண்டையும் செப்பரேட் பண்றது 8 டிகிரி சேனல். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயிலாலாம் பார்க்க தேவையில்லை. அதுல செப்பரேட் பண்றது 10 டிகிரி சேனல், இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரி சேனல். உங்களுக்கு 10 டிகிரி சேனல் 8 டிகிரி சேனல்ல டீட்டெயிலா எனக்கு தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி வீடியோஸா போடுறேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிட் ஐலாண்ட் அப்படின்றது இருக்கு. பிட் ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் சாங்சுரியா இருக்கும். அண்ட் அன்இன்ஹாபிட்டட் அப்படின்றது என்னன்னா, பீப்புள்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் அங்க இருக்க மாட்டாங்க அந்த ஐலாண்ட்ல. பட் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். பேர்ட் சாங்சுரி அப்பப்போ அவங்களோட லைஃப் ஸ்டேஜ்ல சில காலத்தை வந்து அவங்க இந்த ஐலாண்ட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிட் ஐலாண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. லகாடாக், மினிகாய் அண்ட் அமந்தி அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. பட் இப்ப வந்து நம்ம லக்ஷத்வீப் அப்படின்னு சொல்றோம். இந்த லக்ஷத்வீப் அப்படின்ற இந்த பேர் வந்து 1973ல கொண்டு வந்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, 10 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல், பிட் ஐலாண்ட், போர்ட் பிளேர், கவாரெட்டி, 1973ல இந்த பேர், இது எல்லாமே இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். அண்ட் செப்பரேட்டா வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க்ல எழுதிக்கலாம். இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஷோர் ஐலாண்ட். ஆஃப் ஷோர் ஐலாண்ட் வந்து இந்த 2 முக்கியமான ஐலாண்டை தவிர்த்து வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட், டெல்டா ரீஜியன் அதுலெல்லாம் இருக்கக்கூடிய மிச்ச ஐலாண்ட் தான் ஆஃப் ஷோர் ஐலாண்ட். இதுல இருக்கிற முக்காவாசியான ஐலாண்ட்ஸ்ல எந்த மக்களும் வந்து வாழ மாட்டாங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ஸை வந்து பராமரிப்பாங்க. ஓகேவா, வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட், டெல்டா ரீஜியன், கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சில ஐலாண்ட்ஸ் தான் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.